எங்க வீட்ல சுதந்திரமா ஒரு வார்த்தை கூட பேச முடியல. என்ன என்ன சொன்னீங்க? உங்க வீடா? என்னடா இந்த வார்த்தை உங்க வாயில இன்னும் வரலன்னு நினைச்சேன். அப்போ என்ன உங்க வீட்டுக்கு போடின்னு சொல்லாம சொல்லிட்டீங்க, அப்படிதானே? ஐயோ ஆர்த்தி, நான் அந்த மாதிரி எண்ணத்துல சொல்லல. இதுவும் உன் வீடுதான், உன் அண்ணன் வீடு. நீ இல்லாத பொருளை எல்லாம் கிளப்பாத. இந்த அசிங்கம் அவமானம் எல்லாமே எனக்கு தேவைதான். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியல. என்னதான் சொந்தமா இருந்தாலும் சும்மா சும்மா வந்து பார்த்தா செருப்படிதான். நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க அண்ணி. ஐயோ ஆர்த்தி, நான் எதுவுமே சொல்லல. இது உன் அண்ணன் வீடு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏண்டம்மா, நீ அத்தை கிட்ட சாப்பாடு கேட்காம அம்மா கிட்ட ஏன் போய் கேட்ட? உன்னை நல்லா அடிச்சுட்டாங்கல்ல. இந்த மனுஷன் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சா போதும், என் பாட்டுக்கு நான் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. போலீஸ்க்கு போலானா எல்லாரும் என் கையை பிடிச்சு பின்னாடி இழுக்கிறீங்க. போலீஸுக்குலாம் வேணாம் ஆர்த்தி, சொன்னா கேளு. உன் புருஷன் ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருந்தா பரவாயில்ல. ஒருவேளை தப்பு பண்ணிட்டு ஓடி இருந்தாருன்னா நீயே போலீஸுக்கு போய் உன் புருஷனை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடாதா? அப்படியா சொல்றீங்க? பின்ன என்ன, நான் அப்பத்துல இருந்து இததான் சொல்லிட்டு இருக்கேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். போலீஸுக்குலாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு, நான் சாதாரணமா சொன்னத உன் அண்ணங்கிட்ட அழுதுகிட்டே சொல்லி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடாத. என்ன பலிகடை ஆக்கிடாத. நான் குழந்தைக்கு டிஃபன் கொடுத்துட்டு உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். வா. எங்க உமா போயிட்ட? உனக்கு காஃபி போடவான்னு கேட்க பல முறை உன்னை கூப்பிட்டேன். மழை வர மாதிரி இருக்கு, கொல்லப்பக்கம் போட்டிருக்கிற துணி எல்லாம் எடுக்க சொல்லலாம்னு நினைச்சேன். எடுக்கலாம் அத்தை. ஏமா டல்லா இருக்க? நீ அழுது வடிகிற மூஞ்சியாவே இருக்க. என்ன பாரு, எப்பவும் பளிச்சுன்னு பிரைட்டா இருக்கேன். கிழவி. ஏன் உமா, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு உங்களுக்கு ஒரே பிரச்சனை தான் அத்தை இந்த வீட்ல. அது அந்த ஸ்னேகா தான். மாமா கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டே இருக்கா. நாம ஏதாவது குத்த சொல்லி அதை ஏதாவது பெருசு பண்ணலான்னு பார்த்தா மாமா அதை உடைச்சிடுறாரு. நாம அவளை ஏதாவது பண்ணிடலான்னு பார்த்தா மாமா குறுக்க குறுக்க வந்துகிட்டே இருக்காரு. எனக்கும் அதுதான் உமா, ஒண்ணுமே புரியல. அந்த ஸ்னேகாவை ஏதாவது பண்ணலான்னா அவரோட தங்கச்சி மகளா போயிட்டாளே. அது மட்டும் இல்லாம ராஜீவ வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது அவளுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா போயிடுச்சு. அந்த ஒரு நல்ல காரியத்தை அவ பண்ணதுனாலதான் எனக்கும் அவளை பார்த்தா கோபம் வருது, ஆனா வரல. என்ன அத்தை, நீங்களும் அவ பக்கம் சாஞ்சிட்டீங்க? நானா? சாச்சா, துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த ஷாமளா வார்த்தை மாறவே மாறாது. எனக்கு ஒரே மூத்த மருமக, அது நீ மட்டும்தான். அப்பாவ? அவ அவ சின்ன மருமக. மூத்த மருமக எப்பவுமே நீ ஒருத்திதான். நீ காஃபி குடிக்கிறியா? கோபப்படாத உமா. எல்லா பிள்ளைங்களும் ஒத்துமையா சந்தோஷமா ஒன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. ராஜீவ் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு அமைதியா சாந்தமா இருக்கு. எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நிலைக்கணும் உமா. ஒரு அம்மாவா, ஒரு மாமியாரா, இதுதாம்மா என்னோட ஆசை. அப்போ அந்த கொலைகாரம் பெத்த பொண்ணு உங்க மருமகளா இருக்கிறதுல தப்பே இல்லையா? சச்சா, அது அப்படிலாம் இல்ல. அவ என்னைக்குமே கொலைகாரம் பெத்த பொண்ணுதான். நடத்த கெட்டவ மகளேதான். என்ன அத்தை நீங்க இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க, மொத்தத்துல என்ன போட்டு குழப்புறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாமாதாம்மா. அவரை இனிமே நான் மதிக்க போறதே இல்ல. அவர் கூப்பிட்டா கூட ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க போறதே இல்ல. அந்த வந்துட்டேங்க. அந்த இப்ப கொண்டு வரேன். அச்சோ, அப்பவே கேட்டாரு, மறந்துட்டேன். ஐயோ, சக்கரை போட்டுக்கோ, உனக்கு பத்தாது. இந்த வீட்ல ஸ்னேகாவை கூட நம்பிடலாம், ஆனா இந்த மாமியார் கழுவிய மட்டும் நம்பவே கூடாது. ஐயோ,
இவெல்லாம் எப்படி நிறம் மாறணும்னு பச்சோந்திக்கே பாடம் எடுப்பான். இதுக்கு வேற வழிதான் பிளான் பண்ணணும். ஹலோ, எங்க பார்க்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கோம்மா. நீ எங்க இருக்க? சரியான நரகத்துல இருக்கேன்பா. என்னம்மா சொர்க்கத்தில் இருக்கிறத விட்டு நீ ஏன் அங்கிருந்து அவஸ்தைப்படுற? நானும் ஏதாவது தடாலடி அடிச்சு அந்த ஸ்னேகாவை மண்ணை கவ வச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்தா என்னை ஜெயிக்க விடவே மாட்டேங்கிறப்பா அவ. ஒவ்வொரு நாளும் அவ கையை ஓங்கிக்கிட்டு இருக்கு. அவளால பிரிஞ்சு குடும்பம் இப்ப ஒண்ணு சேர்ந்துருச்சே. அவளை தாங்குறாங்க. என் மாமியார் காரி கூட அவளுக்கு சப்போர்ட் பண்றாப்பா. யார், ஷாம்லாவா? ஆமாப்பா. அவ உன்னோட ஆளாச்சே, உன் கண்ட்ரோல தானே வச்சிருப்ப. அட எங்கப்பா, எப்ப அந்த ராஜீவ் வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னில இருந்து என் மாமியார் காரி அந்த ஸ்னேகாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. அப்புறம் இந்த ராகவன் ரொம்ப மோசம்பா. வர வர என் பேச்சு இப்ப கேக்குறதே இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்பா. இவங்க எல்லாரையும் விட பெரிய தலைவலி இந்த ராஜீவ் தான். அவன் தான்ப்பா ஓவரா பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். அந்த ஸ்னேகாவுக்கு ஃபுல் சப்போர்ட் என் புருஷன் தான். இல்லப்பா, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்பா. என்ன உமா நீ அப்படி பேசுற? நீ அடிக்கிற அடியில பதிலட்சி ஓட வேண்டாம். பிளான் பண்ணுவோமா? இந்த உமா யாருன்னு காட்டு. இந்த ராஜீவ் வந்துதான்ப்பா என் பிளான் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டான். அந்த ஸ்னேகாவை கார்னர் பண்ணி நல்ல ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தேன். இந்த ராஜீவ் வந்து கெடுத்துட்டான். என்ன பண்ணுவோமா சொல்லு. அப்பா, உங்க செல்வாக்க வச்சு அந்த ராஜீவை கொஞ்ச நாளைக்கு ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டு போலீஸ் கேஸ் ஆக்கி அவனை கொஞ்ச நாள் ஜெயில போட்டுருங்கப்பா. உமா, அப்பா, அவன் பொண்டாட்டி நானே தான் சொல்றேன். அவனை கொஞ்ச நாளைக்கு ஜெயில தூக்கி போடுங்க. இல்லனா கைய காலை உடைச்சு ஹாஸ்பிடல்ல படுக்க வைங்க. கொஞ்ச நாள் சப்பானி மாதிரி நடந்தாலும் பரவாயில்ல. உமா, யூ சீரியஸ்? இதோட சீரியஸா நான் எப்பவும் இருந்ததே இல்லப்பா. அந்த ராஜீவ் வெளியில நடமாடவே கூடாது. அவன் போயிட்டானா அவன் மேல ஏதாச்சும் குண்டக்க மண்டக்க பழிய போட்டு வெளியே துரத்திடுவேன். இந்த குடும்பத்தையும் உடைச்சிருவேன். அந்த நாளுக்காக தான்ப்பா காத்துட்டு இருக்கேன். எப்ப பண்றீங்க? சொல்லிட்டல உமா, நான் பண்ணிடுறேன். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உமா, காஃபி ஆறுது, எங்க இருக்க? சீக்கிரம் வாமா. இந்த மாமியார் கிழவின்னு கூப்பிடுதுப்பா. நான் வைக்கிறேன். சரி உமா. ஏமா வாமா. வந்துட்டேன் அத்தை. இப்போ வெயில் எவ்வளோ தேவலாம்லப்பா? ஆமாம்பா. ஈவினிங் ஆனா மழை மாமா வருது. டீ. தேங்க்ஸ்மா. ராஜீவ் மாமா எங்க? அவருக்கும் சேர்த்து தான் டீ போட்டேன். அண்ணு நேஹா, இந்தாங்க மாமா. தேங்க்யூ. ஸ்னேகா ஃபோன். ஃபோன் ஐஜி அங்கிள் தான் கூப்பிடுறாரு. ஹலோ. வீட்ல இருக்கியாமா? ஆமா அங்கிள். யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாருமே இருக்கோம். நானு, மாமா, ராஜீவ் மாமா. சரி, நான் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். உடனே வரேன். ஓகே அங்கிள். என்ன ஸ்னேகா, ஐஜி சார் என்ன சொன்னாரு? அங்கிள் வந்துட்டாரு. சார் வாங்க சார். ஹலோ. உள்ள வாங்க. அப்பா. வாங்க சார். வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்காரு. கரெக்ட் டைம்க்கு வந்தீங்க. இந்தாங்க டீ. தேங்க்யூ. நான் வந்தது ராஜீவ் பார்க்க. என்னையா? ஆமாப்பா. ஆமா, அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறியாமே. பாவம்பா, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாரு. என்ன சார், உங்ககிட்ட ஒரு ஜாட மாடையா சொல்ல சொன்னா பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டீங்க. சார், இதுல என்ன இருக்கு? ராஜீவை எனக்கு நல்லா தெரியும். அதான் நேரடியா சொல்றேன். எதுக்கு சுத்தி வளைக்கணும்? என்ன சார் பிரச்சனை? உங்க அப்பாவுக்கு டெபாசிட்ல 10 லட்சம் இருக்கான். அவர் உனக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னியாமே, என்ன பிரச்சனை உனக்கு? அதை பத்தி நாங்க ஏற்கனவே பேசிட்டோமே சார். மறுபடியும் ஒரே விஷயத்த பேச வேண்டாமே சார். ராஜீவ், உனக்கு அதுக்கும் மேல தேவைன்னா நான் தரேன். எனக்கும் உன் மேல அக்கறை இருக்குப்பா. என்ன ஐஜி சார் நீங்க? பரவாயில்ல ராஜீவ். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட். இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ற மனநிலையிலையும் இப்ப நான் இல்லை. ஏதாவது வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எப்போ டைம் வருதோ
அப்போ அந்த பிஸ்னஸை திருப்பி தொடங்கிக்கலாம் சார். ராகவன் சார், அவன் சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? ஏதாவது உதவி செய்யலாம் பார்த்தா 10 லட்சம் சும்மா தானே டெபாசிட்ல இருக்கு. அதனால என்னப்பா, நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? என்ன நம்பி இவ்வளோ தைரியமா 10 லட்சத்தை எடுத்துக்கிடான்னு சொல்றீங்களப்பா. எந்த பையன் இந்த குடும்பத்துக்கு இத்தனை வருஷமா சம்பாதிச்சு கொடுக்கலையோ அந்த பையனை நம்பி நீங்க மொத்த பணத்தை எடுத்துக்கிட சொல்றீங்களப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எங்க அப்பா சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும் சார். இந்த வீட்டில் அவர்கிட்ட இடத்த நம்பிக்கை மறுபடியும் சம்பாதிச்சிட்டேன் சார். அண்ணே. எழுந்துடுறா. ரொம்ப சந்தோஷப்பா. இது போதும் சார் எனக்கு. ஏய் ராஜீவா, ஏய் எதுக்குடா இதுக்கு போய் கண் கலங்குற? இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கப்பா. எத்தனை வருஷம் நீங்களாம் இருக்கீங்களா செத்தீங்களான்னு கூட யோசிக்காம ரொம்ப சுயநலமா இருந்திருக்கேன். ஆனா நீங்க கௌரவப்படுத்திட்டீங்களப்பா. என் பிள்ளடா. இத்தனை வருஷமா உன்னை நான் தள்ளி வச்சேன்னு ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன சார் நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இந்த பாசம், அப்பா பிள்ளை நேசம், இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கும் ஒரு பிள்ளை இருக்கான் சார். அதான் மாமா நான் சொன்னேனே, பிரதீப் இவரோட பையன்னு. இந்த சந்தோஷம் ஒவ்வொரு அப்பனும் சராசரியா எதிர்பார்க்கறது தான் நானும் எதிர்பார்த்தேன். எனக்கு கொடுப்பேன் இல்லை. எல்லாம் கேள்விப்பட்டேன் சார். ஸ்னேகா அடிக்கடி சொல்லுவா நீங்களும் அவரும் ஒன்னா இல்லை அப்படின்னு. எல்லாம் நேரம் சார். ராஜீவ் இத்தனை வருஷமா தொடர்பே இல்லாம இருந்தான். நேரம் வந்த உடனே பாருங்க அவனா தானா வந்து ஒட்டிக்கிட்டான். உங்க பிள்ளையும் கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட வருவான் சார். கவலையே படாதீங்க சார். தயவு செஞ்சு ராஜீவையும் என் பிள்ளையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பிள்ளை சொக்க தங்க சார். எனக்கு வாச்சது தருதலை சார். அவங்க அம்மா அவனுக்கு பாசம் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அவனை தருதலை ஆக்கிட்டாங்க சார். நான் இந்த ஊரை தான் கவனிக்கிறேன். ஆனா சொந்த மகனுக்கு என்னால் கவனிக்க முடியல சார். ஏன் என் வீட்டையே என்னால் கவனிக்க முடியல. கவலைப்படாதீங்க சார். பசங்க ஒரு சில நேரங்கள்ல நம்மளை ரொம்ப கவலைப்பட வைப்பாங்க. அதே பசங்க நம்ம கிட்ட திரும்பவும் வந்து இன்னொரு சமயத்துல நம்ம பெருமைப்படவும் வைப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது நடக்கும் சார். உங்க வார்த்தை பலிக்கணும் சார். பலிக்கும் சார், கண்டிப்பா பலிக்கும். சாரி உமா, டிராஃபிக் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பா காரில் உட்காண்டே பேசலாமே. இல்லப்பா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மாமியார் காரி தேடுவா, நான் சீக்கிரம் கிளம்பணும். இங்கேயே பேசிட்டு போயிடலாம்ப்பா. சரி இரு. சொல்லுவோமா? அந்த ராஜீவை உள்ள தள்ளணும், ஏதாவது பண்ணணும்னு சொன்னல. என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? உமா இன்னைக்கு காலைல தானே சொன்னேன், அதுக்குள்ள கேட்டா எப்படி? அப்பா உங்களுக்கு உங்க பொண்ணு மேல அக்கறையே கிடையாதுப்பா. அப்படி இல்லை உமா, அந்த ஐஜி சௌத்ரி நான் எப்போ என்ன தப்பு பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். என்னை கையும் கிளம்ப பிடிக்கணும்ன்ட்டு அந்த புரோக்கரை லூஸில் விட்டுருக்கேன். நான் ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கேன். அப்போ உங்களால என் புருஷனை எதுவும் பண்ண முடியாது, அப்படிதானே? நான் எப்பமா அப்படி சொன்னேன்? கண்டிப்பா ஏதாவது பண்றேன். சார் 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 நிறுத்துங்க நிறுத்துங்க. அங்க பாருங்க. எங்க அப்பனை நான் பாக்குறதே இல்ல, பேசுறதே இல்ல, நான் கற்பனை அடிச்சு சத்தியம் பண்றேன்ல அவன். அந்த ஐஜி, ராகவன், ராஜீவ், ஸ்னேகா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நான் தனியால நிக்கிறேன்ப்பா இப்போ. கையும் கழுவுமா பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் பாரு. பாரு நீ. அப்பா அந்த கூட்டணியை உடனே ஒழிக்கணும்பா, இல்லைன்னா நம்ம செத்தோம்.
நிஜமாவே நம்ம செத்தோம்பா. என்னடி என் பொண்டாட்டி நடு ரோட்ல நின்று யாரு கூடயும் பேசிட்டு இருக்க? யார் அவரு? உனக்கு தெரிஞ்சவர? ரொம்ப வேண்டப்பட்டவரோ? கிண்டலா? எங்க அப்பாவை எப்பவும் பார்த்ததே இல்லையா நீ? சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏமா அந்த ஆளை கண்டு வணக்கம் வந்தனா சுஸ்வாகத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? பாரவல யாருமா பொண்டாட்டி, எங்க அப்பா கூட ஒட்டில்ல உறவில்ல. அந்த ஆள் யாரு? நான் ஃபோன் பண்றதே இல்லை, அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் நம்ம தலையில ரீல விட்டு மிளகா அரைச்சாலே. என் தரும பத்தினி அழகா கொஞ்சம் பாருமா. கிளாரிட்டியா இருக்கும் மொபைல். படம் எடு, வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டி. சார் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்பாவும் பொண்ணும் சந்திச்சு பேசுறதுல எல்லாம் எந்த தப்பும் இல்ல. ஆனா நீங்க ஏன் பொய் சொல்லிட்டு திருத்தனமா மீட் பண்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. சொல்லிட்டே பண்ணலாமே. ஆட சொல்லிட்டு பண்ணா பிளான் பண்ண முடியுமா? ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? சார் இங்க பாருங்க, நீங்க சொல்லிட்டே மீட் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போலாம். அவர் எப்ப வேணாலும் நம்மளோட வீட்டுக்கு வரலாம். உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. ஸ்னேகா ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? ஏன் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற நீ? நான் யார் தெரியும்ல? சும்மா மிரட்டாதீங்க. இது ஒன்னும் பெகாசஸ் இல்ல, நீங்க என்னோட எம்டியும் இல்ல. ஏய், நான் எங்க அப்பாவை எங்க மீட் பண்ணி பேசினா உனக்கு என்னடி? கொலகார அப்பனுக்கு மகளா பிறந்தவளுக்குலாம் இத பத்தி பேச தகுதியே இல்ல. கொலகார அப்பனுக்கு மகளா பிறந்தவளுக்குலாம் இத பத்தி பேச தகுதியே இல்ல. என்ன பேசணுமோ அது மட்டும் பேசுங்க. எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்? உங்க அம்மா நடத்த கெட்டவன். உங்க அப்பா அதனாலதான் உங்க அம்மாவை கொன்னா. அது உண்மைதானே? அவ பொண்ணு தானே நீ. உனக்கு உங்க அப்பா கூட பேச முடியல, அடுத்தவங்க அவங்க அப்பா கூட பேசினா உனக்கு ஏன் வயிறு எரியுது? உங்க அப்பா பரவாயில்ல, உங்க அப்பா கொலை செய்ய தூண்டுறது எவ்வளவு பெரிய கேடுகட்ட பொழப்புன்னு தெரியுமா? மத்தவங்கள பத்திலாம் பேசாத, வாய் அடக்கு. திருட்டுத்தனமா கையங்களுமா மாட்டு நம்ம இவ மேல பாயற. ராஜீவ், அவ என் பொண்ணு. நான் அவளை எங்க வேணா மீட் பண்ணுவேன். நீ தான் கட்டின பொண்டாட்டி விட்டு அடுத்த பொண்டாட்டியோட சுத்திக்கிட்டு இருக்க. வார்த்தையை அளந்து பேசுங்க. ஸ்னேகா என் தம்பி பொண்டாட்டி. எங்களை பத்திலாம் தப்பா பேசுனீங்க, நாக்கு இடுத்து வச்சு அறுத்துருவேன். யோ, அப்பனுக்கு போட்டுக்க சாக்கடை புத்தி. இடியட், நீ தானே சாக்கடை. என் பொண்ணையும் சாக்கடை ஆக்கிட்ட. அவளை பத்தி நீ பேசுறது அந்த தகுதி உனக்கு கிடையாது. சார் விடுங்க சார், வாங்க சார் நம்ம போலாம். எதுக்கு நமக்கு வீண் பிரச்சனை? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நீங்க வாங்க. அது இல்ல ஸ்னேகா, அன்னைக்கு என்ன சொன்னா, எங்க அப்பா கிட்ட வந்து பணம் கேளு, அவர் பிசினஸுக்கு பணம் கொடுப்பாருன்னு. அப்பவே எனக்கு தெரியும் இவ பேசிட்டு இருக்க திருட்டுத்தனமான்னு. மாட்டிட்டாங்கல்ல, அந்த பயத்துல வார்த்தைகள் தப்பு தப்பா வருது. வாடி வீட்டுக்கு வச்சுக்கிறேன். பாத்தீங்களப்பா, உங்க முன்னாடி ரெண்டும் எப்படி பேசுதுங்கன்னு. இதுக்கு தான் சொன்னேன் அவனை உடனே ஏதாவது பண்ணுங்கன்னு. புரியுதுமா? அந்த ராஜு ரொம்ப ஓவரா துள்றான். நான் அவன் நடக்கிறேன். சரி வாமா போலாம். இல்லப்பா, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு கிளம்பி போறேன், நீங்க கிளம்புங்க. நான் இங்கே வழியில டிராப் பண்றோமா? இல்லப்பா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. பாரு, அவங்க உன்னை கூட பார்த்துட்டு போயிருக்காங்க. உனக்கு வீட்டுல எதுவும் பிரச்சனை வராது. அப்பா, இதுக்கெல்லாமா நான் பயப்படுவேன்? இது ரெண்டும் வேஸ்ட் லக்கேஜுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ம் சரி, ஓகே. சரி. என்ன மீனா, சாப்பிட்டியா? ஆர்த்தி குழந்தெல்லாம் என்ன உம்முன்னு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அவளை திட்டவும் முடியல, திட்டாம இருக்கவும் முடியல. கோவமாவும் இருக்கு, பரிதாபமாவும் இருக்கு. என்ன நடந்துச்சு? உங்க தங்கச்சி பயங்கர டென்ஷன்ல இருந்திருக்கா. சாயங்காலம் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்ததும் பசிக்குதுன்னு கேட்டிருக்கு. அதுக்கு யார் மேலேயே இருக்கிற கோவத்துக்கு குழந்தைய அடி அடின்னு அடிச்சுட்டா. பாவங்க குழந்தை. என்னம்மா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? நான் கிச்சன்ல இருந்தேங்க.
நான் தான் ஓடி வந்து தடுத்தேன். நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? வேடிக்கை பாத்தியான்னு? இல்ல நீ சொன்னது அப்படி இருந்தது. நான் ஒன்னும் கல் நெஞ்சிக்காரி கிடையாது. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி குழந்தைக்கு டிஃபன்லாம் கொடுத்தேன். இப்ப கூட சாப்பாடு வேண்டான்னு சொன்னா. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்தேன். உங்க பொண்டாட்டி ஒன்னும் அவ்வளவு மோசமானவ கிடையாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வேற ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குங்க. அவ பாவங்க, ஏதோ சுயநினைவு இல்லாதவ மாதிரியே இருக்கா. அடிக்கடி முறைக்கிறா. எனக்கு அவளை பார்க்க பார்க்க குற்ற உணர்ச்சியாவே இருக்கு.